Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தரம் 12இல் கல்வி கற்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஆர்ட்ஸ், காமர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் இது போன்ற அனைத்து ஸ்ட்ரீம்களின் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக எழுத வேண்டிய ஒரு பாடம் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பொது தகவல் தொழில்நுட்பவியல். இது கடந்த வருடம் முதல் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக மாற்றப்பட்டுள்ளது. அனைவரும் அறிந்த விடயம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதில் ஒரு பேட்ச் ஏற்கனவே இந்த எக்ஸாமை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ 2020க்கான 2வது பேட்ச் செய்கிறதுக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு வழிகாட்டல் தான் இந்த வீடியோ. ஏற்கனவே ஜிட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சம்பந்தமாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ற ஒரு வீடியோ லெசன் ஒன்று நான் போட்டிருந்தேன். மாணவர்களோட வேண்டுகோளுக்கினுங்க அந்த வீடியோவை கொஞ்சம் மேம்படுத்தி நான் மீண்டும் இதில் நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இதில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு A-level செய்யக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் பயனடைவதற்காக வேண்டி இதை ஷேர் செய்யுங்க. எங்களோட யூடியூப் சேனலில் ஐடி சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிக்கிறோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பைலட் பேப்பர் ஓ மாக் பேப்பர்னு சொல்லுவோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு பேப்பர். அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதலாவது நாங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்யணும். இதை எங்களுக்கு மொபைல் ஃபோனில் செய்கிறது கஷ்டம். ஸோ எனவே கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் மூலமாக செய்கிறது தான் ஈஸி. அதுக்கான வெப்சைட்டுகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று git.lkன்ற வெப்சைட் மூலமாக எடுக்கலும், அல்லது எங்களுக்கு ரிசல்ட்ஸ் அவுட் பண்ணக்கூடிய donors.lkன்ற வெப்சைட் மூலமாக அதில் எக்ஸாம்ன்ற ஒரு செக்ஷன் மூலமாக எடுக்கலும், அல்லது மிகவும் பிரபல்யமான ஒரு வெப்சைட் தான் git.slexams.lk இந்த வெப்சைட் மூலமாக எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ரௌசரை ஆன் பண்ணி அதில் இந்த URLன்னு சொல்லுவோம், இந்த URL டைப் பண்ணலும் அட்ரஸ் பாரில். ஸோ git2.slexam.comன்றதை டைப் பண்ணுறதோட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் காட்சி அளிக்கப்படும். இதில் தான் எங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். முதலாவது இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆவலன்னு சொன்னால் ஓரிரு நாட்கள் சென்று மீண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் இந்த வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும், அல்லது அப்கிரேடிங் அல்லது ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லும். ஏதாவது திருத்த வேலைகளுக்காக அவங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி காலங்களில் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த வெப்சைட்டில் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருந்தோன்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்ற இந்த இடத்துல எங்களுக்கு அடிக்கணும். பட் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று இல்லைன்றதுனால நாங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்காக வேண்டி கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வரும். இதில் இந்த யூசர் நேம் நாங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்த யூசர் நேமை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் லாக் ஆகணும். ஸோ இந்த யூசர் நேம்ன்றது ஒரு விருப்பமான ஒரு பேர் ஒன்று கொடுக்கலும், ஆனால் அந்த பேர்களுக்கு இடைவெளி விட முடியாது. ஆனால் அப்படி ஏதாவது இடைவெளி கேப்ஸ் விட்றன்னு சொன்னால் நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலும். இதுக்கு எழுத்துக்களோட நம்பரும் உங்களுக்கு யூஸ் பண்ணலும். யூசர் நேம் அடுத்தது அதுக்கான பாஸ்வேர்ட், ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேர், லாஸ்ட் நேம், NIC நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், ஸ்கூல் அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கூலோட பேரை போடலும், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் மை அக்கௌண்ட்றதை கொடுக்குறதோட உங்களுக்குன்ற ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆகினதோட உங்களுக்கான பைலட் பேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு சூஸ் பண்ண வேண்டிய பைலட் பேப்பர் 1 2 உங்களுக்கு தேவையான பைலட் பேப்பர்ஸை சூஸ் பண்ணுங்க. மாக் பேப்பர்ஸை உங்களுக்கு சூஸ் பண்ணிடும். சூஸ் பண்ணுறதோட அதில் லாங்குவேஜ் உங்களோட இயரும் காட்டும். 2018 2019 பேப்பர்ஸும் மீக்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் நீங்கள் செய்ய போகிறீங்க, இங்கிலீஷா, தமிழா, சிங்களா, உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீன் வரும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒன்றாவே லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறதோட உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட எக்ஸாம் வந்து 3 hours. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதோட உங்களோட டைமிங் இந்த இடத்துல காட்டப்படும். அதே போல் உங்களோட MCQ 40 MCQs வரும். இதில் 40 MCQ, ஒரு MCQக்கு ஒரு மார்க்ஸ். முதலாவது கேள்வியை கிளிக் பண்ணுறதோட அந்த கேள்வி இந்த இடத்துல காட்டப்படும். ஸோ இதில் உங்களுக்கு சரியாக கேள்வியை வாசிச்சுட்டு அதுக்கான 4 ஆன்சரில் சரியான ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறதோட 2வது கேள்விக்கு வரும்.
இதே ஆர்டருக்கு போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி செய்யலும். இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கான விட உங்களுக்கு தெரியாட்டி அந்த கேள்வியை லீவ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். ஸோ 40 MCQ. இப்போ முக்கியமாக MCQவில் வரக்கூடிய பகுதி வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். தரவு, தகவல் களஞ்சியம் இது சம்பந்தமாக வரலாம். அதே போல் கணினியின் தலைமுறைகள், ஜெனரேஷன் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் ஜெனரேஷன், அந்த தலைமுறைகளில் பயன்படுத்தப்பட்ட வன்பொருள் ஹார்ட்வேர் டெக்னாலஜி, மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ், அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிஸ்டம்ஸ் தொகுதிகள் வரும். அதாவது வேக்யூம் டியூப்ஸ், டிரான்சிஸ்டர் இது சம்பந்தமாக பாடங்கள் வரும். அதே போல் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், தேக்க சாதனங்கள் இது சம்பந்தமாக MCQவில் வரும். இன்னும் கம்ப்யூட்டர் போர்ட்ஸ், கணினியின் துறைகள், VGA, PS2, USB இந்த மாதிரி துறைகள் சம்பந்தமாக. கம்ப்யூட்டர் நெட்வொர்க், கணினி வலையமைப்பு, அதில் LAN, MAN, WAN, அதே போல் நெட்வொர்க் டாபாலஜிஸ், பஸ், ரிங், ஸ்டார் இந்த மாதிரி டாபாலஜிஸ், லாஜிக் கேட்ஸ், நம்பரிங் சிஸ்டம், எண் முறைமை, இந்த மாதிரி நிறைய பகுதிகள் MCQ அந்த 40 உள்ளுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்குது. நாங்கள் எதிர்வரக்கூடிய வீடியோக்களில் இந்த லெசன்கள் சம்பந்தமாக பார்ப்போம். என்ற யூடியூப் சேனலில் ICT O level மாணவர்களுக்காக நம்பரிங் சிஸ்டம், இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் ஏற்கனவே போடப்பட்டிருக்குது. ஸோ அதே சிலபஸ் தான் உங்களோட ஜிட்டுக்கும் வரும். ஸோ எனவே நீங்கள் அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம். ஸோ 40 MCQ கேள்வி இதுதான் முதலாவது பகுதி. அதன் பின் ரெண்டாவது ப்ராக்டிக்கலில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம், பணி செய்முறைமை. ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பணி செய்முறைமை. இந்த பணி செய்முறைமை தற்காலத்தில் பிரதானமாக 3 வகையான பணி செய்முறைமைகள் பயன்பாட்டில் இருக்குது. ஒன்று Windows 7, ரெண்டாவது Windows 8, மூன்றாவது Windows 10. இந்த Windows 10ன்றது தான் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ இந்த Windows 10ல் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதில் எப்படி சேவ் பண்ணுறது, ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படி, அந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறது எப்படி, அந்த ஃபோல்டர்களுக்கு உங்களுக்கு தேவையானதை எப்படி சேவ் பண்ணுறது. அதே போல் முக்கியமாக இதில் நீங்கள் விண்டோஸில் கட்டாயமாக வரக்கூடிய ஒரு பகுதி வந்து ஸ்னிப்பிங் டூல். இந்த சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ண வரும் ஸ்னிப்பிங் டூல். இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கலும். அதிகமானவங்க ஃபோனில் எடுத்துப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்னிப்பிங் டூலால் எடுக்கலும். ஸோ இந்த மாதிரி பகுதிகள் தான் உங்களோட ப்ராக்டிக்கல் பார்ட் 1 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற பகுதியில் வரும். ரெண்டாவது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், அதாவது டைப்பிங் சாஃப்ட்வேர். இதில் நிறைய வகையான வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சொல்முறை வழிப்படுத்தல்னு சொல்லுவோம். அதில் உங்களுக்கு வரும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இந்த மாதிரி லிப்ரி ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுல மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது வரும். அது 2010 2016 இந்த மாதிரி புதிய வேர்ஷன் வரல வரும். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய பகுதிகள், ஒரு லெட்டரோ இன்விடேஷனோ எப்படி டைப் பண்ணுற, அதில் அலைன்மெண்ட்ஸ், லெஃப்ட் ஐக்கிலும் சென்டர் ரைட் இந்த அலைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, எழுத்து டிசைன் மாற்றுறது, சைஸ், அதே போல் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், மேல் ஒட்டு கீழொட்டுன்னு சொல்லுவோம் இதுவல். அதே போல் புல்லட்ஸ், குண்டு குறிகள், நம்பர், இன்சர்ட்ன்ற டேப் மூலமாக உங்களுக்கு தெரியும் கிளிப் ஆர்ட், வேர்ட் ஆர்ட், இந்த மாதிரி பகுதிகள் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வரும். அதை எப்படி நாங்கள் செய்கிறேன்னு நாங்கள் இன்னொரு லெசனில் பார்ப்போம். இந்த பகுதிகள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வரும். அதே போல் பேஜ் செட்டப், இந்த பேஜ் லே அவுட்ன்ற செக்ஷன் உள்ளுக்கு பேஜ் செட்டப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பாக, ப்ரோட்ரேட், அதே மாதிரி பேஜ் சைஸ், காலம், இந்த மாதிரி பகுதிகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சொல்முறை வழிப்படுத்தல. ப்ராக்டிக்கல் மூன்றாவது சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரெண்டாவது வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், மூன்றாவது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், இலத்திரனியல் விரித்தாள்னு சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரில் வந்து எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் வரும். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒரு கணித செயற்பாடு எப்படி செய்கிறது, அதாவது டோட்டல் எடுக்கிறது எப்படி, ஈக்குவல் சம் மூலமாக, அதே போல் ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட், இன்னும் ரேங்க் பார்க்குறது எப்படி, அதே போல் சார்ட் ஒர்க், காலம் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், இந்த மாதிரி சார்ட் இன்சர்ட் பண்ணுறது எப்படி,
இந்த மாதிரி பகுதிகள் தான் எக்ஸல் வரும். என் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி எக்ஸல் அந்த வீடியோக்களை பார்த்தாவே போதும். அதில் உள்ள விடயங்கள் தான் உங்களோட எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் 4வது ப்ராக்டிக்கல் பகுதி வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், இலத்திரனியல் நிகழ்த்துகைன்னு சொல்லுவோம். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் இதில் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ன்ற பகுதி வரும். பவர் பாயிண்டில் உங்களுக்கு ஸ்லைடுவல் இன்சர்ட் பண்ணுறது, அதே மாதிரி பிக்சர்ஸ் போடுறது, அந்த பிக்சர்ஸுக்கு நீங்கள் அனிமேஷன்ஸ், சவுண்ட்ஸ், லிங்க் போடுறது, இது மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இந்த பகுதி வரும். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இலத்திரனியல் நிகழ்த்துகை. அடுத்த 5வது பகுதி டேட்டா பேஸ், தகவல் களஞ்சியம் சொல்லுவோம். இந்த டேட்டா பேஸ்ன்றது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் வரும். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸில் முக்கியமான சில பகுதிகள் இது டேபிள், ஃபார்ம், குவரி, ரிப்போர்ட். இதில் டேபிள் கட்டாயமாக இருக்கும். டேபிள் ஒன்று இல்லாமல் எங்களுக்கு ஃபார்ம் செய்ய இயலாது. ஸோ டேபிள் கட்டாயம் இருக்கும். சில வேளை டேபிளும் ஃபார்மும் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, அல்லது டேபிளும் குவரியும் க்ரியேட் பண்ண சொல்லும், அல்லது டேபிளும் ரிப்போர்ட்டும் க்ரியேட் பண்ணலும், அல்லது இது 4மே செய்ய சொல்லி வரையலும். இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸில் டேட்டா டைப், அதே போல் ப்ரைமரி கீ, ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும் டேட்டா பேஸ்ன்ற பகுதி. இப்போ நான் இந்த ஜிட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு அறிமுகம் மட்டும்தான் செய்கிறேன். அதில் டேட்டா பேஸ் செய்கிற மாதிரியோ எக்ஸல் செய்கிற மாதிரியோ நான் லெசன் எடுக்கல. இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் லெசன்ஸோட செய்கிறேன். 6வது ப்ராக்டிக்கல் பகுதி இன்டர்நெட் அண்ட் இமெயில். இதில் போய் நாங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற மெத்தட், அதே போல் இமெயில் ஒன்று எப்படி அனுப்புறது, அதில் சிசின்னா என்ன, பிசிசின்னா என்ன, அட்டாச்மெண்ட் ஒன்று எப்படி செய்கிறது, ஏதாவது பிக்சர் உண்டோ பயோடேட்டா உண்டோ எப்படி அட்டாச்மெண்ட் செய்கிறது, இந்த பகுதிகள் இன்டர்நெட் அண்ட் இமெயில்ன்ற செக்ஷனில் வரும். இறுதி பகுதி ப்ராக்டிக்கல் பகுதி 7வது ப்ராக்டிக்கல் வெப் டெவலப்மெண்ட். இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் HTML ஹைஃபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்ற ஒரு கணினி மொழி சம்பந்தமாக வரும். இந்த மொழிகள்லையும் நீங்கள் பார்க்கணும் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஹெட், டைட்டில், அதே மாதிரி சம்டைம் பிக்சர்ஸ் போடுறது, லிங்க் பண்ணுறது, பேஜ் கலர், புல்லட்ஸ், நம்பரிங், இந்த மாதிரி கோடிங்ஸோட நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த HTMLன்ற பகுதியும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இது தான் ஒரு அறிமுகம். நான் திரும்ப அதே ஸ்க்ரீனை காட்டுறேன். MCQ 40 கேள்வி இந்த பகுதியில் காட்டப்படும். அதுக்கு எங்களுக்கு ஆர்டர் இல்லை, வேண்டிய ஆர்டருக்கு செய்யலும். இந்த இடத்துல 7 ப்ராக்டிக்கலும் காட்டப்படும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டாபேஸ், ப்ரெசன்டேஷன், எங்களுக்கு வேண்டியது ஆர்டரை மாற்றி செய்யலும். ஸோ அதே போல் எங்களுக்கு ஃப்ளாக் கொஸ்டின் இது ஏதாவது ஒரு கொஸ்டனை நாங்கள் விட்டுட்டு போகிறதா இருந்தால், பிறகு செய்கிறதுக்கு விட்டுட்டு போகிறதா இருந்தால் அந்த கொஸ்டின் நாங்கள் ஃப்ளாக் கொஸ்டினை எங்களுக்கு மார்க் பண்ணலும், பிறகு வந்ததை செய்யலும். ரைட், இப்போ நான் பார்ப்போம் ப்ராக்டிக்கல் கொஸ்டின் வந்து எப்படி செய்கிறது. வேர்ட் ப்ராசஸிங்கிறத ஆன் பண்ணுறதோட உங்களுக்கான கேள்விகள் இந்த இடத்துல வரும். அதே போல் ரெட் கலரில் இந்த டவுன்லோடுன்னு காட்டப்பட்டது இந்த ஒர்க்கை செய்கிறதுக்கான பிக்சர்ஸ் அல்லது ஏதாவது உதவிகள் எங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக எடுக்கலும், டவுன்லோட். அதே போல் சாம்பிள் ஒன்றும் இதில் காட்டப்பட்டிக்கு, சில வேளை உங்களுக்கு சாம்பிள் தரையிலும், சில வேளை சாம்பிள் இல்லாமல் இருக்கலும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இதுக்கான பிக்சர்ஸ் ஒரு டவுன்லோட்லைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்டா, அதில் லாஸ்ட்டில் இந்த இடத்துல இருக்குது அப்லோட், வேர்டை ஆன் பண்ணி உங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு இந்த அப்லோட்ன்றதை கிளிக் பண்ணிங்க, அப்லோட் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். உங்களோட இந்த மொக்கப் அல்லது இந்த பைலட் பேப்பர் ஃபுல்லாக செஞ்சது பின்னாடி உங்களுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன்னு காட்டும். நீங்கள் ஆன்சர் பண்ணாத ஏதாவது கொஸ்டின் இருந்தால் திரும்ப ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா சப்மிட் கொடுக்கலாம். ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட் போனால் திரும்ப அதை செய்யலும். பட் உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் அந்த சான்ஸ்வல் உங்களுக்கு டைம் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்யலும். இல்லாட்டி சப்மிட் ஆகினா ஒன்றும் செய்யலாது. அந்த 3 hours முடிஞ்சதுன்னா திரும்ப சேஞ்சஸ் செய்யலாது. ஓகே, சப்மிட் பண்ணுறதோட எங்களுக்கு மொக்கப் பேப்பரில், அதாவது இந்த பைலட் பேப்பரில் நீங்கள் செஞ்சது சரியாக பிழையா, எத்தனை ஆன்சர் சரின்னு இதில் காட்டும். சும்மா ஒரு சாம்பிளுக்காக இதில் நான் போட்டிக்கிறேன். ரெட்டில் காட்டக்கூடியதெல்லாம் பிழையானது, க்ரீனில் காட்டக்கூடியது சரியானது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு 2-3 பேப்பர்கள் ஆன்லைனில் இருக்குது, செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிலும் இதில் வரக்கூடிய கேள்விகளையும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கு கட்டாமல் நீங்கள் மவுஸ் ப்ராக்டிஸ் மற்றும் கீபோர்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் ஸ்பீடாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களோட வேலையை முடிக்கும். உங்களுக்கு இதுக்கான தனியாக புக்ஸ்வல் அதுக்கான புக்வல் இல்லை. ஸோ இன்டர்நெட்டில் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா edupub.gov.lk என்ற இந்த பப்ளிகேஷன்
வெப்சைட்டுக்கு போய் கிரேட் 10-11 புக்ஸை எடுத்து ஐசிடி புக்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாவே உங்களுக்கு இந்த எக்ஸாமை செஞ்சுக்கொள்ள எலுமாகும். தியரி பார்ட்டை உங்களுக்கு கிளியர் பண்ண இயலும். ஸோ இதுதான் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு ஜிட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஒரு அறிமுகம் ஒன்றை தந்திக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களோட டவுட் இருந்தால் கீழே காமெண்ட்டில் போடுங்க, அல்லது என் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அறியத்தாங்க, அதை நான் கிளியர் பண்ணுறேன். எதிர்வரக்கூடிய காலங்களில் ஜிட் லெசனை நாங்கள் பார்ப்போம். இன்ஷால்லா இந்த வீடியோவில் மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.